Hello guys, இன்னைக்கு TNPC exams, aptitude test and school levelsல கேட்குற most important topic ratio and proportionலேருந்து ஒரு important sum இந்த வீடியோவில் பார்க்கலாம். Question பாருங்க. The ratio of boys to girls in a class is 3:5. If there are 24 boys, how many girls are there? ஸோ கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கிளாஸில் இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ அவங்க கொடுத்துருக்காங்க 3:5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் வந்து 24 பாய்ஸ்னு அவங்க சொல்லிட்டாங்க. கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத உங்களை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ் அந்த ரேஷியோ வந்து பாருங்கள் 3:5. பாய்ஸ் எவ்வளோ 24. ஸோ இதில் மல்டிப்ளேயர் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். பாய்ஸ் வந்து 24 அந்த 24 பாய்ஸோடது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பாய்ஸ். அப்போது 3 பாய்ஸு, இந்த 5 வந்து கேர்ள்ஸ்க்கானது. ஓகேங்களா? அப்போது 24 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ இப்போ இந்த சம்மோட மல்டிப்ளேயர் வந்து 8. ரேஷியோ அப்படின்னாலே இப்போ இதில் எது மல்டிப்ளேயராக இருக்கோ அதே தான் இதுக்கும் மல்டிப்ளேயராக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது பாய்ஸுக்கு 8 தானே மல்டிப்ளேயராக இருக்குது, 3 × 8 தானே 24ன்னு வந்திருக்கு. அப்போது அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா 5 × 8 பண்ணி பாருங்கள். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ 5 × 8 எவ்வளோ 40. அப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எத்தனை பேர் இந்த கிளாஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவ்வளோதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஒரு சம் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் ரெட் பால்ஸ் டு ப்ளூ பால்ஸ் இஸ் 7:3. If there are 21 red balls, how many blue balls are there? ஓகேங்களா? ஸோ எத்தனை ப்ளூ பால்ஸ் இருக்குதுன்னு எனக்கு கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கமெண்டில் உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். ஸோ என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.